ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மரவள்ளி கிழங்கு பக்கோடா செய்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கு எடுத்து மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கிழங்கை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா துருவி எடுத்த மரவள்ளி கிழங்கு ஒரு 2 கப் சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சாறை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சாறையும் தனியாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மரவள்ளி கிழங்கை சேர்க்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ண கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரியே இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான நல்ல மொறுமொறுப்பான மரவள்ளி கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.